ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான வெண்டைக்காய் பொரியல் தாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதில் ஸ்பெஷலாக வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி இந்த வெண்டைக்காவோடு சேர்த்துருக்குறோம். வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது இந்த வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்துட்டு 1 செகண்ட் மட்டும் வதக்கினா பிறகு நம்ம வெண்டைக்காவை இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வெண்டைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஏற்றி வச்சுட்டு நல்லா 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் வதக்கினா பிறகு நல்லா நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த பிசுபிசுப்பு தன்மை இப்போ வந்துருச்சு பாருங்கள். 1 நிமிஷம் வதக்கினா பிறகு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 4 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வதக்கும் போது அந்த பிசுபிசுப்பு தன்மை போய் நம்மளுக்கு வெண்டைக்காய் நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சுது. வெண்டைக்காய் நல்லா பொழு பொழுன்னு அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போய் சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வரும்போதே நம்மளுக்கு வெண்டைக்காவும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இதில் இந்த வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்க்கும் போது இந்த வெண்டைக்காவோட கலர் மாறாமல் நம்மளுக்கு அப்படியே பச்சையாகவே இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பொடி ஒன்று அடைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 வத்தல் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா வலுவலுன்னு அடிக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காவில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை சேர்க்க போகிறோம். பாருங்கள், அந்த பொடியை இந்தளவுக்கு நல்லா குறகுறப்பாக அடித்து எடுத்துக்கிறணும். இப்போ இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொடியை சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காவோட எல்லா பக்கமும் படுறாப்பில் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்மளுக்கு சுவையான வெண்டைக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான இந்த வெண்டைக்காய் பொரியலை நீங்களும் இதே அளவுகளோட ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற உங்களுக்கு வேறு எந்த ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அது உங்களுக்காக நான் செய்து காட்டுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.